ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிசிஏ. சரியா, இந்த டிசிஏன்னு சொன்னால் என்ன, இந்த டிசிஏ வந்து நாங்கள் எப்படி மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோன்னு சொன்னால் இந்த டிசிஏன்னு சொன்னால் இதோட ஃபுல் ஃபார்மேட் வந்து டாலர் காஸ்ட் எவரேஜிங். ஓகே, இப்போ இந்த டாலர் காஸ்ட் எவரேஜிங் சொன்னால் என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஈஸியாக விளங்குற மாதிரி சொல்கிறேன், எல்லாருக்கும் கிளியராக விளங்குற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து $10 இருக்குது. இப்போ கையில் வந்து உங்களுக்கு கையில் $10 இருக்குது. சரியா, நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க. ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அங்கே ஒரு சாக்லேட் வாங்குறீங்க $1. அப்போ உங்களுக்கு கையில் இருக்கிற $10 கொடுத்து நீங்கள் வந்து 10 சாக்லேட் வாங்குறீங்க. சரியா, 10 சாக்லேட் வாங்குறீங்க. உங்களோட கையில் வந்து 10 சாக்லேட் இருக்குது. 10 சாக்லேட் எத்தனை $? $10. சரியா, லேட்டர் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு 1 வீக், ஆஃப்டர் 1 வீக் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் திருப்பி அதே ஷாப்புக்கு போகிறீங்க, அதே சாக்லேட் வாங்குறீங்க. எவ்வளோக்குன்னு சொன்னால் 0.70க்கு. சரியா, 0.70க்கு. அப்போ 0.70க்கு நீங்கள் எத்தனை சாக்லேட் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதே கணக்கு 10 சாக்லேட் வாங்குறீங்க. சரியா, அப்போ மொத்த கணக்கு இப்போ எங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக $17 தான் எங்களுடைய மொத்தமான செலவு. சரியா, மொத்தமான செலவு $17. பட் எங்களை கையில் ஈக்கிற சாக்லேட்டை குவான்டிட்டி பார்த்தோம்னு சொன்னால் 20 சாக்லேட்ஸ். முதலாவது வாங்கினது $10, ரெண்டாவது வாங்கினது வந்து $7. மொத்தமாக இருக்கிறது எங்கள்கிட்ட இப்போ வந்து 20 சாக்லேட் $17. சரியா, அப்போ எங்கிட்ட வந்து எங்களுக்கு என்ன நடந்துக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் குறைஞ்சிக்குது. இப்போ ப்ரைஸ் குறைஞ்சவங்க நாங்கள் வந்து வாங்கினேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு சாக்லேட் ப்ரைஸ், சரியா, மொத்தம் எங்களுக்கு கையில் 20 தானே. அப்போ ஒரு சாக்லேட் ப்ரைஸ் வந்து இப்போ எங்களுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு சொன்னால் $0.85. விலங்குச்சு அப்படி வந்து என்ன சொல்லுது. முதலாவது நாங்கள் $10 இருக்குது எங்கள் கையில், $10க்கு 10 சாக்லேட் வாங்குகிறோம். சரியா, ஆஃப்டர் 1 வீக் நாங்கள் வந்து அதே ஷாப்புக்கு போகிறோம், அதே சாக்லேட்டை வாங்குகிறோம் 0.70க்கு. எங்களுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து $17. அப்போ இங்கிட்ட வந்து எங்களுக்கு இங்கே டோட்டல் காஸ்ட் வந்து $17. பட் எங்களுக்கு கையில் இருக்கிற குவான்டிட்டி வந்து 20 சாக்லேட்ஸ். சரியா, 20 சாக்லேட்ஸ். இப்போ டோட்டலாக இந்த 20 சாக்லேட்ஸு 17/20 பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வர அமௌண்ட் வந்து 0.85. சரியா, அப்போ இப்போ எங்களுக்கு வந்து டோட்டலாக எங்களுக்கு இப்போ காஸ்ட் வந்து 0.85 வந்துச்சு. ஏன்னு சொன்னால் நாங்கள் இங்கிட்ட வந்து டாலர் காஸ்ட் எவரேஜிங் டிசிஏ பண்ணிக்கிறோம். சரியா, இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய இனிஷியல் பேலன்ஸ். சரியா, உங்களுடைய இனிஷியல் பேலன்ஸை வந்து குறைக்கிறது. சரியா, உங்களுடைய இனிஷியல் பேலன்ஸை வந்து குறைக்கிறது தான் நாங்கள் டிசிஏன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து $50க்கு நீங்கள் ஒரு கோயினை வாங்குறீங்க. ஒரு கோயின் வந்து $1 போகுதுன்னு வைங்க. சரியா, ஒரு கோயின் வந்து $1 போகுது. இப்போ உங்களுக்கு கையில் வர்றதும் 50 கோயின்ஸ். சரியா, இப்போ அதே கோயின் வந்து உங்களுக்கு 0.50க்கு போகுது. இப்போ 0.50க்கு போனோன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் திருப்பியும் உங்களுக்கு வந்து 50 கோயின்ஸ் வேணும். இப்போ 50 கோயின்ஸ் நீங்கள் திருப்பியும் வாங்குறீங்க. எத்தனை $ன்னு சொன்னால் $25க்கு. அப்போ உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து $75. சரியா, அப்போ இங்கிட்ட வந்து உங்களோட கையில் இருக்கிற அமௌண்ட் எத்தனைன்னு சொன்னோம் 100 கோயின், 100 கோயின்ஸ் இருக்குது. டோட்டலாக நாங்கள் செலவழிச்ச அமௌண்ட் வந்து $75. அப்போ உங்களுக்கு வந்து இதை நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் 100 டிவைட் பை 75 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 0.75 வரும். 0.75 ஒரு பாயிண்ட் அமௌண்ட் டாலர் காஸ்ட் அவரேஜிங் பண்ணி பை பண்ணோம். அதால் வந்து எங்களுக்கு இப்போ 0.75க்கு வந்திருக்குது. இப்போ அதே கோயின் வந்து $1க்கு போகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஈச் கோயின் வந்து எங்களுக்கு இருக்குது 0.75 தானே. அப்போ 0.75லேருந்து போக்குள்ள எங்களுக்கு ஈச் கோயினில் இருந்தும் எங்களுக்கு வந்து 0.25
$25 ப்ராஃபிட். தட் மீன்ஸ் டோட்டல் $25 எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். உங்களுக்கும் கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணணும், பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி ஃபுல்லாக மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கும் ட்ரேட் பண்ணணும் ஆசை இருந்தேன்னு சொன்னால் எங்களுடைய கோயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை